வணக்கம். யூரோப்பில் நான் என்னுடைய 12th கண்ட்ரியை விசிட் பண்ண கிளம்பிட்டேன். அது என்ன கண்ட்ரின்னா கிரீஸு. கிரீஸுக்கும் சிஇடி டைம் ஜோனுக்கும் 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஃப்ளைட்டில் வந்து ஒரு 12:40க்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு போஸ்னானில். ஆனால் ரீச் ஆகிற டைம் வந்து 4-5 அந்த மாதிரி காட்டுச்சா, சரி 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போல் அப்படின்னு பார்த்தா ஃப்ளைட் டைமிங்ஸ் வந்து 2.5 hours 2 hours 25 minutes அந்த மாதிரி காட்டுச்சு. நான் வந்து கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன் 12:40க்கும் 4 o'clockக்கும் என்ன 2.5 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸாக, என்ன 3 மணி நேரத்துக்கு மேலே வருதுன்ட்டுன்னு. அதுக்கப்புறமா தான் நோட்டீஸ் பண்ணேன் சிஇடி டைம் ஜோனுக்கும் கிரீஸ் டைமுக்கும் 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டுன்னு. நல்ல வேலை நோட்டீஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து போகும்போது பிரச்சனை இல்லை, நம்ம போஸ்னான் டைமுக்கு தான் இருக்கும். ஆனால் திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு நான் 1 hour டிலே பண்ணியிருந்தா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருப்பேன். அடுத்த கண்ட்ரிக்கு கிளம்பியாச்சு. போஸ்னானிலிருந்து கிரீஸில் தெசலோனிக்கி அப்படிங்கிற ஒரு சிட்டி. கம் எக்ஸ்ப்ளோர் வித் மீ. போஸ்னானில் வெதர் 2 degrees Celsius. கிரீஸில் எவ்வளோ காட்டுதுன்னா 18 degrees காட்டுது. ஸோ இங்கேக்கும் அங்கேக்கும் 16 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற வெதரை கவர் பண்ணுற மாதிரியும் ட்ரெஸ் பண்ணணும், அங்கே போயும் பார்க்குற மாதிரி எடுக்கணும். 2 காமனா அப்படி தான் எடுத்திருக்கேன். கிரீஸில் போயிட்டு பார்ப்போம். இப்போ நான் போஸ்னான்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். அதுக்கு ஒரு 30 minutes ஆகும். அதுக்கு தான் நடந்துட்டு இருக்கேன். போஸ்னான்ல காலையில பத்திய கால். இப்ப இங்க இருந்து நான் சிட்டி சென்டர் அவனிடா மால், அங்கதான் ட்ரெயின் ஸ்டேஷனும் பஸ் ஸ்டேஷனும் இருக்கு. அங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ் பிடிக்கணும். மழை வந்துட்டு இருக்கு. இதுதான் நான் சொன்ன அவனிடா மால். இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த மால்குள்ளே அவ்வளோ கடைகளும் இருக்கும். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய மால் இன் போஸ்னான். இந்த மாலுடைய உள்ள செம்மையாக இருக்கும். அவ்வளோ கடைகள் இருக்கும். இல்லாத கடை அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து ஃபுட் சாப்பிட்றதுக்கான கடைகள்ல இருந்து ஃபோன் கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நகை கடை அப்படின்ட்டுன்னு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் எல்லா கடைகளும் இருக்கும். என்னடா மால்குள்ளெல்லாம் பூந்து போறேன்னு நினைக்கிறீங்களா? இது வழியா போயிட்டு மேலே ஏறி கீழே இறங்கி போகணும் பஸ் ஸ்டாப்க்கு. தெசலானிக்கியை நான் விசிட் பண்ணியிருந்த நேரம் வந்து டிசம்பர் 2024. அதனால் போஸ்னானில் இருக்கிற எல்லா மால்லையும் அந்த கிறிஸ்மஸ்க்கான அந்த டெக்கரேஷனுமே இருந்தது. போஸ்னானில் மட்டும் அல்லாமல் தெசலானிக்கிலையும் இருந்தது. அதை நம்ம வர வீடியோவில் பார்ப்போம். இந்த அவனிடா மாலுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நமக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கான அந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் இருக்குது. இங்கே தான் நம்ம டிக்கெட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாலுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குது. இந்த இடத்துல அந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எந்த ட்ரெயின் வந்து எந்த ட்ராக் நம்பருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேட்டுக்கு நம்ம போய்க்கலாம். ஒரு எண்டில் வந்தோன்னா மால் இருக்கும், இன்னொரு எண்டில் வந்தோன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கான அந்த செட்டப் எல்லாமுமே இருக்கும்.
இப்போ நான் மால்குள்ளே புகுந்து மேலே எஸ்கலேட்டரில் வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு டிக்கெட் வாங்குகிற அந்த வழியாக வந்து அதிலிருந்து கீழே இறங்கி இந்த பக்கம் வந்தோன்னா போஸ்னானுடைய ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கான பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து தான் போஸ்னானுடைய ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்பர் 159 தான் போஸ்னானுடைய சிட்டி சென்டர்லேருந்து போஸ்னான் ஏர்போர்ட்டுக்கு போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸும் வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் ஏறி போஸ்னானுடைய ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ நம்பர் 159 ஏறி உக்காந்தாச்சு. யூஸ்வலாக இந்த ஜேர்னி வந்து 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும். இது வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போஸ்னான் சிட்டி சென்டர்லேருந்து போஸ்னான் ஏர்போர்ட்டுக்கு. இந்த டைமிங்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கூகுள் மேப்பில் பார்த்தாலே தெரியும். போஸ்னான் ஏர்போர்ட்டை ரீச் ஆகியாச்சு. நான் ஒரு 11 மணிக்கிட்டேயே அந்த போஸ்னான் ஏர்போர்ட்டை போய் ரீச் ஆகிட்டேன். என்னோடய ஃப்ளைட் வந்து 12:50க்கோ என்னமோ தான் இருந்தது. இதுதான் போஸ்னானுடைய டிபார்ச்சர் டெர்மினல். இதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நடந்தோன்னா அரைவல்கான டெர்மினலுமே இருக்கும். இப்போ போஸ்னானுடைய ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகி அந்த செக்யூரிட்டி செக் இருக்கிற ஏரியாவுக்கு நடந்துகிட்ருக்கேன். இந்த ஏர்போர்ட் வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிடையாது, சின்ன ஏர்போர்ட் தான். ஏன்னா இது போலாண்டுடைய கேபிட்டல் கிடையாது. போலாண்டுடைய கேபிட்டல் வந்து வார்சா. அங்கே நிறைய கேட்ஸ் இருக்கும், பெரிய ஏர்போர்ட்டாக இருக்கும். இது சின்ன சிட்டி அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கேட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மொத்தமாகவே ஒரு 10 கேட் தான் இருக்கும். நான் செஞ்சன் ஏரியாவுக்கு ஒரு 4-5 கேட் இருக்கும். செஞ்சன் ஏரியாவுக்கு ஒரு 6 கேட் அந்த மாதிரி இருக்கும். இந்த செக்யூரிட்டி செக்குக்குமே மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். மோஸ்ட்லி காலியாக தான் இருக்கும் சின்ன ஏர்போர்ட் அப்படிங்கிறதுனால. வீக் டேயில் அதுவும் மதிய டைமில் வந்தால் அந்தளவு கூட தேவைப்படாது. வந்த உடனே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்புமே இருக்கும். நான் எப்போ போஸ்னான் ஏர்போர்ட்டுக்கு போனாலுமே ஒரு 1.5 to 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே போயிடுவேன். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா நமக்கு போர்டு ஆகிறதுக்கு. அந்த டைமில் வந்து இந்த ஷாப்புக்குள்ளே புகுந்து தான் போவேன். வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு என்ன புதுசாக வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா தான் வந்து அந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்குது. அது என்னன்னா அந்த கடையில் போயிட்டு அங்கே இருக்கிற கிளாஸஸை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். என்னென்ன புதுசாக வந்திருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்ப்பேன். நல்லா இருக்கா, ஏதாவது நம்ம ஃபேஸ்க்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுப்பேன். இல்லைனா இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இது ஒரு டைம் பாஸிங் ஆக்டிவிட்டியாக எப்போ ட்ரிப்பு போனாலும் மறக்காமல் பண்ணுற ஒரு விஷயம் இது. இது வரைக்கும் நான் ஒரு 10க்கும் மேலே அந்த போஸ்னான் ஏர்போர்ட்லேருந்து ட்ரிப் போயிருக்கேன். அதில் அத்தனை கண்ணாடி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே என்னோடய ஃபேஸ்க்கு சூட் ஆன மாதிரியே ஃபீல் ஆகாது. எது போட்டாலுமே என்னோடய மூஞ்சியை விட அந்த கண்ணாடி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 4 கிளாஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அந்த கிளாஸஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய ஃப்ளைட்டுக்கு போர்டிங்கான டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு போர்ட் பண்ண வந்தாச்சு. அந்த க்யூவில் நின்றுட்டுருக்கும்போது
இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா, அந்த ரயான் ஏரில் வந்து நமக்கு பேக் பேக் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முறை போகும்போது எல்லாரையுமே அந்த பேகை அந்த மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டூல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த போர்டிங்க்கு கேட்டுக்கு முன்னாடி. அதில் போட்டு அதில் ஃபிட் ஆனால் மட்டும்தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம செக்இன் பேக் ஒன்று எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுவுமே அந்த சூட்கேஸுமே அந்த ஐட்டத்துக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா காசு போட்டுருவாங்க. இதெல்லாம் லோ காஸ்ட் ஏர்லைன் இல்லையா, அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இதுவே நம்ம பெரிய ஏர்லைன்லலாம் போனோன்னா மெஷர்மெண்ட் இருக்கும், ஆனால் மெஷர் பண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வெயிட் தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போஸ்னான் டு தெசலானிக்கிக்கு போர்ட் ஆகிறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஃப்ளைட்டையும் வந்து ரீச் ஆகியாச்சு. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது கிரீஸுக்கு போகிறத நினச்சி. செம்ம ஹாப்பியாக போயிட்டு போர்ட் ஆகியாச்சு. இப்போ தெசலானிக்கோடைய ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆகியாச்சு. இது ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் போஸ்னான் டைமிங்க்கும் தெசலானிக்கி டைமிங்க்கும் 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் முன்னாடி வந்து இறங்கின மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதுதான் தெசலானிக்கில் இருக்கிற ஒரே ஏர்போர்ட்டும் கூட. ஏன்னா இதுவுமே கிரீஸுடைய கேபிட்டல் கிடையாது. கிரீஸுடைய கேபிட்டல் வந்து ஏத்தென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டி. ஸோ இது சின்ன சிட்டிங்கிறதுனால இதுக்கு ஒரு ஏர்போர்ட் தான் இருந்தது, அதுவும் சின்னதாக தான் இருந்தது. இதில் வந்து இந்த சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருந்தேன். அப்போ நிறைய பேர் போட்டிருந்தாங்க தெசலானிக்கில் வந்து டெர்மினல் 2ன்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதோடைய டூர்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த டெர்மினல் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போகும்போதே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால அந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் வச்சு அப்படியே லைட்டிங்கில் மின்னிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம தெசலானிக்கி ஏர்போர்ட்டுடைய எக்ஸிட் ஏரியாவை ரீச் ஆகியாச்சு. வர வழியெல்லாம் அங்கே இங்கேன்னு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எக்ஸிட் ஏரியாவுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக நான் ஏதாவது ஒரு புது சிட்டிக்கு போகிறேன்னா அந்த ஊரில் இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அதுதான் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நான் இங்கிருந்து தெசலானிக்கு போகிறதுக்கு பஸ்ஸு பிடிக்கணும். பஸ்ஸுக்கு வந்து இந்த பக்கம் காட்டுது ரூட்டு. டெர்மினல் 2 உடைய எக்ஸிட்டுக்கு வந்து கூகுள் மேப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எந்த பக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிற வரைக்கும் போகிற வழி எல்லாமே அங்கங்கே போர்டெலாம் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அந்த பார்த்துட்டு நடந்துட்டும் இருந்தாங்க. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி நடந்துகிட்டே இருந்தேன். போகும்போது அந்த சைன்ஸையும் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தேன்.
எப்பவும் போல் எல்லா சிட்டியிலையுமே ஏர்போர்ட்லேருந்து சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம், இல்லைனா டாக்ஸியை யூஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரின்னு இருக்கும். இது எந்த சிட்டியை எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு எது ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஒருவேளை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இல்லை, சில சிட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிட்டியிலேயே 2 ஏர்போர்ட் இருக்கும். அந்த பெரிய ஏர்போர்ட் சிட்டி சென்டர்லேருந்து பக்கத்தில் இருக்கும். இன்னொன்று இந்த ரயான் ஏர், விஸ் ஏர் அந்த மாதிரி லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே குட்டியாக ஒரு ஏர்போர்ட் சிட்டியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1 ஹவரில் நம்மளை கொண்டு போய் சிட்டியில் சேர்த்துருவாங்க. ஸோ நம்ம எந்த சிட்டிக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போகணும். நான் போஸ்னன்லேருந்து கிளம்பும்போது வெதர் 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, தெசலானிக்கில் போய் இறங்கின உடனே அங்கே தான் 18 டிகிரி காட்டுச்சு. குளிராதுன்னு நினச்சா இறங்கி அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த உடனே சரியான குளிர், நல்ல குளிர் தெரிஞ்சது 16 டிகிரி இருந்தாலுமே. இப்போ நான் நிற்கிற இடம் தான் தெசலானிக்கி ஏர்போர்ட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப். இது தெசலானிக்கி சிட்டி சென்டருக்கு போகும். இந்த இடத்துல நமக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு குட்டியான ஆஃபீஸ் இருக்கும். அங்கே லைனில் நின்றும் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லைனா அங்கே பக்கத்துலேயே 2 டிக்கெட் மெஷினும் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். எந்த லைன் சின்னதாக இருக்கோ அதில் போயிட்டு நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியது தான். நான் அந்த டிக்கெட் ஆஃபீஸில் தான் டிக்கெட் வாங்கினேன். சிங்கிள் டிக்கெட்டுக்கு 2 யூரோஸ் ஆகும். ஸோ 2 யூரோ கொடுத்து டிக்கெட்டும் வாங்கிட்டேன். அந்த கேப்பில் பஸ்ஸும் வந்துருச்சு. நான் கூட பஸ்ஸு போயிடுமோன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பேரை ஏற்ற முடியுமோ ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து. இதுதான் ஏர்போர்ட்ல இருந்து சிட்டி சென்டருக்கு போகிற பஸ். எப்பவும் போல் பஸ்ஸில் ஏறின உடனே நம்ம டிக்கெட்டை வேலிடேட் பண்ணணும். இது எல்லா கண்ட்ரிலையும் மேண்டேட்ரி. நீங்கள் டிக்கெட் வச்சுருந்தா பத்தாது, நீங்கள் வேலிடேட் பண்ணால் மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைனா டிக்கெட் செக்கிங் வந்தாங்கன்னா நீங்கள் வேலிடேட் பண்ணாமல் டிக்கெட் வச்சுருந்தீங்க, இல்லை டிக்கெட்டே இல்லை அப்படின்னா அதுக்கு ஹியூஜ் ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 1 ஹவர் ட்ராவல் பண்ணி தெசலானிக்கி ஏர்போர்ட்டில் இருந்து நான் எங்கே ஸ்டே புக் பண்ணியிருந்தேனோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். ஆமாம், நான் தெசலானிக்கியுடைய பஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகலை. அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 ஸ்டாப் தள்ளியே என்னோடய ஸ்டே இருந்ததுனால அந்த இடத்துலையே நான் இறங்கிக்கிட்டேன். ஒரு சிலை இருக்கு. வேற யாருன்னு தெரியுதா? எனக்கு தெரியல. இந்த சிலையை அன்னைக்கு ஈவினிங் பார்க்கும்போது அதனுடைய பேர் எனக்கு என்னன்னு தெரியலை. அதுக்கப்புறமா நான் கூகுளில் சர்ச் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது இவர் 20th சென்ச்சுரியுடைய மிகப்பெரிய யூரோப்பியன் லீடராமா. அது மட்டும் இல்லாமல் க்ரீக்குடைய ப்ராமினென்ட் லீடராகவும் இருந்திருக்காரு. இவருடைய பேர் என்னன்னா எலிப்தேரியோஸ் வெனிசலோஸ். ஓகே, இப்போ நம்ம தெசலானிக்கே ரீச் ஆகி அங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான லீடர் இருக்கிற சிலையையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you next week.